ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோப் பற்றி ரிவ்யூ வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோஜிக் ஆசிட் இந்த சோப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கோஜிக் ஆசிட் ஸ்கின் லைட்டனிங் சோப். இது நல்ல ஒர்த்தபிளான ஒரு சோப்புங்க. இது நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் 3 சோப்பு இருக்குங்க. இந்த 3 சோப்பு 284க்கு நான் வாங்கினேங்க. இந்த சோப் ஸ்கின்னை நல்லா லைட்டனிங் பண்ணுதுங்க. உங்களுக்கு பிம்பிள்ஸ் அங்கங்கே பிளாக் டாட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த பிளாக் டாட்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மங்கலாகி ஒரு ஸ்டேஜில் சுத்தமாக மறைஞ்சிரும். மேலும் பிம்பிள்ஸை ஸ்கின்னில் நிறையா வராமல் பாதுகாக்குதுன்னு சொல்லலாம். ஸ்கின்னை நல்ல கலர் சேஞ்ச் பண்ணி கொடுக்குது. ரொம்ப அப்படியே ஒயிட்டாக ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஆக்கல. நம்ம இருக்கிற டோனோட ஒரு லேயர் அதிகமாக காட்டுது இந்த சோப்பு. இது நல்ல பெனிஃபிட்டுங்க. நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, கோஜிக் ஆசிட் இருக்குது, ஆல்ஃபா இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது, குளுட்டோத்தியான் இருக்குது, நியாசின்மைட் இருக்குது. இதெல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சோப்பு இப்போ பார்க்கலாம். சோப்பு இப்படி தாங்க இருக்கும். நம்ம பிஎஸ் சோப்பு யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். சேம் அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் சைஸ் சின்னது தாங்க, ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது. சைஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இந்த சோப்பு வாங்குகிற ரேட்டுக்கு நல்ல ஒர்த்தபிளான சோப்புங்க இது. இதோட ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப மைல்டு ஃப்ராக்ரன்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான சோப்புங்க இது. என்னோடய ஸ்கின் ரொம்ப ட்ரை ஸ்கின்னு, அதுக்கு இந்த சோப் ரொம்ப ஆப்டாக இருக்குது. சில பேருக்கு குளிச்சுட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க இந்த சோப் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. குளிச்சுட்டு நீங்கள் வந்தோடனே லோஷன்லாம் எதுவுமே அப்ளை பண்ண அவசியமே இருக்காது. அந்தளவுக்கு இது நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த சோப்பு. ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம குளித்து முடிச்சோன்னா நல்லா ட்ரையான பிளேஸில் தான் இதை கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் இந்த சோப்பு ரொம்ப கரைஞ்சி போய் ஒரு மாதிரி சாகி ஆகிடும். அது ஒன்று தான் இதில் ட்ராபேக். ஆனால் சீக்கிரமாக கரைஞ்சிடுது. அது ஒன்று தான் இதில் ட்ராபேக்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ஃப்ராக்ரன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல சோப் இது. கண்டிப்பாக நம்பி இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். என் கூட ஸ்டாஃப் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஆள் அழகாக இருப்பாங்க. ஸ்கின் பார்த்திங்கன்னா 2 சைடும் பிம்பிள்ஸ் பிளாக் மார்க் அப்படியே பேட்சாக இருக்கும். அவங்க ஸ்கின்னை பார்த்துட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இந்த சோப் போட்டால் அது கண்டிப்பாக கிளியர் ஆகிடும்ல, சொல்லலாமா வேணாமான்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் எடுத்தோடனே சொல்ல வேணாம் அப்படின்ட்டு சைலண்ட்டாக இருந்தேன். அப்புறம் அவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. சரி இந்த சோப் பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேங்க அவங்கக்கிட்ட. இந்த சோப் யூஸ் பண்ணி பாருங்கள், இந்த பிளாக் எல்லாம் போயிடும் அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு ஆர்டர் போட்டு கொடுங்கன்னு அவங்க சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், என்கிட்ட இருந்த ஒரு சோப்பை எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்து, இதை யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஆர்டர் போட்டு தரேன் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட. அதே மாதிரி ஒரு சோப்பு வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணி பார்த்தாங்க. ஒன்றுமே சொல்லலை அவங்க எங்கிட்ட. ஏன்னா ஒன்றுமே சொல்லலையே, பிடிக்கல போல் அவங்களுக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் பார்த்துட்டே இருந்தேன். நாளுக்கு நாள் அவங்க ஸ்கின் டோன் மாறிட்டே இருந்துச்சு. இந்த பிளாக் மார்க்லாம் போயிட்டு இருந்துச்சு பார்த்தேன். அப்புறம் வெயிட் பண்ணேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் மேம் எனக்கு அந்த சோப்பு திருப்பி ஆர்டர் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நினச்சேன், அந்த சோப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் திருப்பி ஒரு பேக் ஆர்டர் போட்டு கொடுத்தேன். இப்போ அவங்க இந்த சோப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க 2 சைடும் அதிகமாக இருந்த அந்த பிளாக் மார்க் எல்லாம் குறைஞ்சி இப்போ நல்லா பார்க்கும்போது பயங்கர லுக்காக அவ்வளோ ஷைனிங்காக அழகாக இருக்குது அவங்க ஃபேஸு. அதனால் இந்த சோப்பை நான் உங்களுக்கு ரிவ்யூ போடணும்னு சொல்லிட்டு போட்டேன். இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்ததால் உங்களுக்கு சோப்பை நான் சஜஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வாங்கி பார்த்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த சோப்பை நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். ரொம்ப சாஃப்டாக மெழுகு மாதிரி இருக்குங்க இந்த சோப்பு அப்படியே. அதனால தான் தண்ணியில் பட்டால் உடனே கரைய ஆரம்பிச்சிடுது. இதான் இந்த சோப்பு. சைஸ் பார்த்துக்கங்க.
நான் இந்த சோப்பு வந்து 6 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. இது நல்லா இருக்குன்றதுனால இது தீர்ந்து போனாலும் திருப்பி நான் இதே சோப்பை தான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு இருக்கேன். ஓகேங்க, இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.